அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சகாய சங்கீதா, தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஈகோருலி கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர், சர்வோதீப் சொசைட்டியோடைய இயக்குனரா இருந்து பணியாற்றி வர்றேன். கடந்த 19 ஆண்டுகளாக தேனி மாவட்டத்துல முழு நேர சமூக பணியாளரா பணியாற்றி வர்றோம். ஈகோருலி கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் பேப்பர் எக்ஸ் அப்படின்ற இந்த ப்ராடக்டை நாங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக தேனி மாவட்டத்துக்கும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த தொழிலை நாங்கள் மேம்படுத்தி வர்றோம். எங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பிறந்தது தேனி மாவட்டம்தான். நான் சார்ந்திருக்க சபை திருச்சி புனித அன்னாள் சபை. எங்களுடைய முதல் அன்னை ஒரு விதவை, ஒரு கைம்பெண். அவர்களோடு சேர்ந்த 9 கைம்பெண்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் திருச்சிராப்பள்ளி புனித அன்னாள் சபை. என்னுடைய 25 ஆண்டுகால துறவர பயணத்துல என்னுடைய மிகப்பெரிய முன்மாதிரி அப்படின்றது என்னுடைய முதல் அன்னை, முதல் குழுவினர் தான் என்னுடைய முன்மாதிரியை. அடுத்ததாக நான் பிறந்த வளர்ந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு 2வது முன்மாதிரியா நான் பார்க்கிறேன். அவர்களுடைய முன்மாதிரியை தான் என்னுடைய சமூக பணியில நான் பயணிப்பதற்கு காரணமா அமைஞ்சது. என்னுடைய பள்ளி படிப்பை ராயப்பன்பட்டியில முடிச்சுட்டு துறவர வாழ்வு பயிற்சி மேற்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய இளங்கலை கல்வி படிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்துல தூத்தூர்ல சின்னத்துறை கிராமத்திலிருந்து தூத்தூர் கல்லூரியில நான் படித்தேன். படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, எங்களுடைய சின்னத்துறையில் இருக்கக்கூடிய கருணை இல்லத்துல எங்க சகோதரிகள் செய்கிற பணிகள் எனக்கு மிக ஆர்வத்தை தூண்டுச்சு. அங்குள்ள பிள்ளைகளுக்கு சில பணிகள் படிக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய தாலுகாவுக்கும் அங்களுடைய மாவட்ட அலுவலகங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஸோ நான் பணியின் மத்தியில, என்னுடைய படிப்பின் மத்தியில் அந்த சில பணிகளை மேற்கொண்டேன். இது என்னுடைய சமூக பணிக்கு அடித்தளமிட்டது அந்த சின்னத்துறையுடைய கருணை இல்லத்துல பணிதான் அப்படின்றதுல நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன். அடுத்ததாக முதுகலை படிப்புக்காக சென்னை ஸ்டெல்லா மேரிஸ்ல நான் படித்தேன். அப்போ எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், நான் சென்ற இடங்கள், என்னுடைய களப்பணிகள் எல்லாமேவும் மக்களோடு அதிக தொடர்பு கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சது. அதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படிப்பட்ட பணி எனக்கு கிடைக்க வாய்ப்பு கொடுத்த சபைக்கு நான் நன்றி சொல்றேன். முனைவர் பட்டயத்திற்காக நம்முடைய காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் முனைவர் படிப்பு மேற்கொண்டு சமூக பணியில முனைவர் பட்டத்தை முடிச்சேன். 2007 ஜெயராஜ் அன்னபாக்கியம் தன்னாட்சி கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய சர்வோதிப்புல பணியாளராக, கோஆர்டினேட்டராக என்னுடைய பொறுப்பெடுத்தான். அதிலிருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய 19 ஆண்டுகள் முழு நேர பணியாக நான் தேனியில செயல்பட்டு வர்றேன். நான் பிறந்த ஊருக்கே சபை வழியாக எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக மீண்டும் மீண்டும் நான் சபைக்கு நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். எங்களுடைய இலக்கு மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கைம்பெண்கள். எங்களுடைய சபையுடைய ஆரம்பம் கைம்பெண்களுக்கான முன்னேற்ற பணி தான். ஸோ அந்த பணியை 2026 வரைக்கும் எங்களுடைய முதன்மையான பணியாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். கைம்பெண்கள். அடுத்ததாக எங்களுடைய பணி இலக்கு மக்கள்ல மாற்றுத்திறனாளர்கள். இந்த 2 பேருக்கும் நான் வாழ்ந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்களை பார்த்து அவர்களுக்கு நிலையான நீடித்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தொழில் பயிற்சி தேவைன்றதை உணர்ந்தேன். நான் சமூக பணியில நான் சந்திக்கிற மக்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய திறன்களை மேம்படுத்தணுன்றதுக்காக அரசு வழியாக வரக்கூடிய பயிற்சிகளை அவர்களை பெற்றுக் கொடுப்பதும், அவர்கள் திறன் அடைஞ்சதுக்கு அப்புறம் தொழில் செய்ய வைக்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். ஸோ அதுபோல ஆண்டுதோறும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களையும் மக்களையும் சந்திச்சு எங்களை தேடி வரவர்களையும் நாங்கள் முன்னேற்றோம். அதே நேரம் நாங்களும் தேடி போய் ஒவ்வொரு கிராமங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்தி அரசு திட்டங்களை பெற்றுக் கொடுக்கிற பணியை முதன்மையாக நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். இதுதான் எங்களுடைய இந்த பணி ஆரம்பத்திற்கான காரணம். இவர்களோடு தொடர்புடைய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது விளிம்பு நிலை இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். எங்க பகுதியில அதிகமா மண்பாட தொழிலாளர் இருக்கிறாங்க. அவர்களை சந்திச்சு காலத்துக்கு ஏற்ற அவர்களுடைய பணிகள் வளரணும்னு ஆசைப்பட்டு கடந்த 2020க்கு மேல நலிவுற்ற அந்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் அரசு நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய பணி குழுக்களாக, சிறு சிறு குழுக்களாக அவர் உருவாக்கி இன்று அவர்கள் சங்கங்களாக உருவாகி இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே அவர் தொழிற்சங்கங்களை உருவாக்கி இன்று தேனி மாவட்டத்துல 2 முக்கியமான சங்கங்கள் உருவாகி அவர்கள் செய்கிற பொருட்களை அவர்களை விற்பனை செய்யக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இதுவும் இந்த விளிம்பு நிலையில் இருக்கிற கிடைத்த ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்துகிறேன். அதுக்காக நன்றி சொல்றேன். இன்னும் எங்களுடைய பணிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு.
மிக முக்கிய பணி அப்படின்னு சொல்லும் பொழுது 1858 ஒரு கைம்பெண்ணால் உருவாக்கப்பட்ட எங்களுடைய சபை பணி இந்த 2026 தேவை என்பதற்கு ஒரு முக்கிய ஆய்வு என்ன அப்படின்னா 38,56,000 பெண்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஆய்வுல தெரியப்படுத்துறோம். ஸோ இந்த பெண்களுக்கு பணிகள் தேவை அப்படின்றதுனால அதுல தனித்து வாழும் பெண்கள்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரியை சொல்றோம். கைம்பெண்கள், தனித்து வாழும் பெண்கள் அப்படின்னா ஒன்று ஆதரவற்ற பெண்களை நாங்க சொல்லுவோம், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், பேரிளம் பெண்கள்னு சொல்லி ஒரு 4 வகையான பெண்களை இதுல ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை முழுவதும் வலியோடும் வேதனையோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்குள்ள இருக்கிற வலிமையை கண்டுபிடிக்க வைக்கிறது எங்களுடைய முதன்மையான பணி. ஸோ அந்த பணியை நான் செஞ்சுட்டு வர்றோம். இந்த வலிகளை வலிமையாக்குவது எப்படி, அப்படிதான் எங்களுடைய பணி வாழ்வு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாங்க மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளை ஒருங்கிணைச்சு பல நெட்வொர்க் என்ஜிஓஸோட சேர்ந்து ஒரு நலச்சங்கம் கைம்பெண்களுக்காக திருச்சியை மையப்படுத்தி கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் தமிழ்நாடுன்னு சொல்லி 2023 ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய அந்த சங்கத்துல உறுப்பினர்கள் 12,000 கைம்பெண்கள் இருக்கிறாங்க. 33 கூட்டமைப்புகள் இதுல இருக்கிறாங்க. ஸோ இந்த பெண்களுக்கு எங்களுடைய ஈக்குவலி கிரியேஷன்ஸோட ஃபவுண்டரா இருக்கிறனா இந்த மாடலை பயன்படுத்தி தொடர்ந்து இந்த பெண்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் எங்களுடைய தொடர் திடலா இருக்கு. ஸோ இந்த கூட்டமைப்போட இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் எங்களுடைய தொடர் முயற்சி பண்ணி அவருடைய வாழ்வாரத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில இலக்கு வச்சிருக்கிறோம். குறைந்தது 100 பேருக்காவது தொழில்திறன் பயிற்சி கொடுக்கணும். அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் மேம்பட்டு சொந்த காலில் நிற்கணும். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கும் அவர்களை வலிமை உள்ளவர்களா காட்டணும். அவர்கள் யாரையும் சார்ந்திராம எந்த சூழ்நிலையும் தனிச்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வர்றோம். எங்களோட பணியில அடுத்த கட்டமா நாங்க சொல்றது அப்படின்னா மாற்றுத்திறனாளர்கள் சொல்லும் பொழுது பெண்கள், அதுவும் பேரிளம் பெண்களை நிறைய பேர் நாங்க பாக்குறோம். அவர்களுக்கு அரசு திட்டங்கள் நிறைய இருக்கு. அது என்ன என்பதை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் பெற்றுக் கொடுக்கறதும், அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன தொழில் குழுக்களாக அவங்களை உருவாக்கி கைம்பெண்களையும் மாற்றுத்திறனாளர்களையும் இன்னும் ஆதரவற்ற பெண்களை ஒருங்கிணைச்சு தொழிற்குழு உருவாக்குறதா எங்களுடைய நோக்கம். இதுதான் பிரதான பணியா கடந்த 19 ஆண்டுகள்ல நாங்க செஞ்சுட்டு இருக்க பணின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழிற்குழு உருவாக்குறதா. இதன் வழியா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிகளை நாங்க அவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டி வர்றோம். அது மட்டும் இல்லாம அரசு நலத்திட்டத்தோட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து உடனிருந்து அவர்களை வழிகாட்டுவது எங்களுடைய முக்கியமான பணியா இருக்கிறது. சணல் பை 2019 நெகிழிக்கு மாற்றாக அப்படின்னு நம்ம தேடும் பொழுது எங்க பகுதியில் அரசு அலுவலகங்கள்ல எல்லா இடங்கள்லையும் தேவையான ஃபைல் தேவைப்பட்டது. அப்போ முதல் முறையாக நாங்க சணல் பை தயாரிக்கும் போது தைத்து கொடுத்தது, ஆர்டர் கிடைச்சது சணல் பை தான். சணல்ல நம்முடைய ஃபைல் தயார் பண்ணி கொடுத்தோம். அது எங்களுடைய முதல் ஆர்டர். அதுவும் பெங்களூருக்கு தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பெர்லாப் பிராண்ட்ல சணல் பை மட்டும் இல்லை, சணல் வெளியில வாங்குறோம். கல்கத்தாவில இருந்து, சென்னையில இருந்து, மதுரையில இருந்தும் பல்கா நம்ம ஆர்டர் வாங்கி நம்மளுடைய குழுக்கள் அந்த பெண்களை வச்சு உள்ளுறுப்பினர்களை வச்சு தான் தயாரிக்கிறோம். அதுலேயும் சிறப்பா தொடர்ந்து சொன்னது போலதான் எங்களுடைய இலக்கு மக்கள் ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளி, இவர்கள் தான் எங்களுடைய இலக்கு மக்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை வச்சு அவர்களை ஓனா டிசைன் பண்ணி இன்னைக்கு 43 வகையான பெர்லாப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெர்லாப்ல என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லஞ்ச் பேக் அதுல ஆரம்பிச்சு சின்ன பவுச்சு, அவங்களுடைய பென்சில் பவுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான எல்லா லஞ்ச் பேக்கு, அவங்களுடைய பவுச்சு, ஃபைலு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. விசேஷங்களுக்கு தேவைப்படக்கூடிய தாம்பூல பைகள், நம்ம என்ன விரும்புகிறோமோ, வாங்குறவங்க என்ன கேட்குறாங்களோ அவர்களுக்கு ஏற்ற விதத்திலையும் மாடல், அவங்களுக்கு என்ன பிரிண்ட் போட்டு தரணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வெளியில் எடுத்துகிட்டு போகிற அலங்கார பொருட்கள், கூடைகள், அதில் ஜன்னல் பையில பேக்கு, ஸ்லிங் பேக்கு, ஸோ இது போல மாடல்கள்லாம் தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது பெர்லாப்போட ப்ராடக்ட். பொருள் மட்டும் தயாரிப்போமா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. பொருள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு பயிற்சியும் கொடுக்குறோம். யாரு விருப்பத்தோடு இருக்கிறாங்களோ, எங்களுடைய மூலதனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விருப்பம் என்பதுதான் முதன்மையான மூலதனம். விருப்பம் இருக்கவர்கள் தாராளமா எங்க பகுதியில் வர்றாங்க. அவர்களுக்கு நினைச்சிரோம் சொல்லிக் கொடுக்குறோம். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவர்களையும் தொழில்முனை உருவாக்குறது இந்த பெர்லாப் யூனிட்டோட மிகப்பெரிய வேலையா இருக்கு. அடுத்ததாக ரெட் த்ரெட் அப்படின்னு சொன்னோம். கார்மெண்ட்ஸுக்காக உள்ளது. மனிதன் உள்ளவரை ஆடை இருக்கிறது. இந்த ஆடை அலங்கார தையல் பகுதி நேர பணியாகும். ஒரு நாள் பயிற்சி வேணும் எங்கள்கிட்ட எடுக்கலாம்.
ஓராண்டு பயிற்சியும் எங்கள்கிட்ட வந்து எடுக்க முடியும். அதே நேரம் முழு நேரம் பணியாளராக இணைந்து பணியிலும் ஈடுபட முடியும். ஸோ எங்களுடைய ஆடை அலங்கார தையல் அப்படின்றது காலத்துக்கு ஏற்றது போல ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஜர்தோசி, இன்னைக்கு ஆரிய ஒர்க்கு, அது வரைக்கும் உள்ள எல்லா காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள பயிற்சிகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கி அதையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். குறைந்தது ஓராண்டுக்கு பயிற்சி கொடுப்பது மட்டும் 70லேருந்து 80 பேருக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சியாளர்கள் சுய தொழிலில் அவர்கள் ஈடுபட்டு தயார் செய்து கொடுக்குறாங்க. அவர்கள் வருமானம் தீட்டக்கூடியவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய ரெட் த்ரெட்டோட நோக்கம். இதை உறுப்பினர் நிர்வகிக்கிறது அனைவருமே அந்த பெண்கள் தான் நிர்வகிக்கிறாங்க. ஸோ பயிற்சி பெறணும்னாலும் வாய்ப்பு இருக்கு, பயிற்சி முடிச்சு தொழில் செய்யணும்னாலும் சரி அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இல்லை தொழில் செய்யறதற்கு அவர்களுக்கு என்ன மிஷினரி வேணுமோ, டெய்லரிங் மிஷின் வேணுமா, மற்றபடி என்ன வேணுமோ அதற்கான வழிகளும் ரெட் த்ரெட்லேருந்து எங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக நியாஸ்கை சானிட்டரி நாப்கின் உற்பத்தி 2007 எங்களுடைய முதன்முறையாக எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. கட்டையில் தயாரிக்கக்கூடிய, அதாவது கிளாத்து தான் முன்னாடி நம்ம நாப்கின் தயார் பண்ணி அதிகமாக பயன்பாடு இருந்தது. அதற்கு அப்படியே அடுத்ததாக காட்டனில் தயாரிக்கக்கூடிய நாப்கின் உற்பத்தி எங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைச்சது. சுயோதி பெண்களுக்காக கிடைத்த பயிற்சி. அந்த பயிற்சியை அப்படியே தன்மயமாக்கி இது எசென்ஷியல் ப்ராடக்ட்டு, பெண்களுக்கு எப்போதுமே தேவையான அப்படின்றதுனால அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த தொழிலை விடாமல் முதல்ல கட்டையில் ஆரம்பிச்ச எங்களுடைய பயணம் அடுத்து டெய்லரிங் மிஷினுக்கு மாற்றமாகி செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டு இன்னைக்கு நாங்கள் எங்களோட பிராண்ட் நேம் நியாஸ்கைன்ற பிராண்ட் நேமில் ட்ரேட்மார்க் வாங்கி இன்னைக்கு நாங்கள் பொருளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் குழு உறுப்பினர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுலையும் அந்த டார்கெட் பீப்புள் இலக்கு மக்கள் தான் அதில் பங்காளிகளாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய நோக்கம் தினம் 50 ரூபாய்க்கு தொடங்கிய அவர்களுடைய வாழ்வாதாரம் பணி இன்னைக்கு 5 மடங்கு 6 மடங்கு அவருடைய தினக்குழு வருமானமாக கூடியிருக்கு. அது வருமானம் ஒரு பக்கம் கூடியிருக்கிறத விட அவருடைய திறன்கள் கூடியிருக்கு. இன்னைக்கு அவர்கள் பெற்ற பயிற்சியை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும், மாணவிகளுக்கும், கல்லூரி மாணவிகளுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பயிற்சியாளர் கொடுக்கக்கூடியவர்களாக அவர் மாறி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயாரிக்கிற பொருட்களை அரசு அலுவலங்களோட கவர்மெண்ட்டோட சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கடந்த 2018 அப்புறம் முழுமையான ஒரு நிறுவன மையமாக இருந்து இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அனைத்து வாய்ப்பும் அங்கே இருக்கிற பெண்களுக்கு உடைய ஆர்வத்தினாலையும் தொடர் முயற்சியால் மட்டுமே நடக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய முதன்மையான பணியாக இந்த நியாஸ்கையில் இருக்கு. ஸோ எங்களுடைய பிராண்டில் பேப்பர் எக்ஸ் அப்படின்றது வேஸ்ட் பேப்பர் ரீசைக்கிளுக்கான உள்ளது, பெர்லாப் அப்படின்றது ஜூட்டுக்காக உள்ளது, ரெட் த்ரெட் அப்படின்றது ஆடை அலங்கார தையலுக்காக உள்ளது, 4வதா சொன்னது நியாஸ்கை. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான நாப்கின்லேருந்து கொடுக்க. இது நாங்கள் எத்தனை வகையான நாப்கின் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று போஸ்ட் டெலிவரி நாப்கின் பண்ணி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வாங்கி மற்றவங்க இன்னும் ரீசேல் பண்ணவும் எங்களோட மெம்பராக இருக்கிறாங்க, அதுவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே செமி ஆட்டோமேட்டிக் தயார் பண்ணி அதை பேக் பண்ணி எங்களுடைய பிராண்ட் நேமில் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எங்களுடைய 4 முதன்மையான பணிகளாக பிராண்டில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் தயார் பண்ணிட்டோம், எப்படி இதை விற்கிறது அப்படின்னா, எங்களுடைய மகளிர் திட்டம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். எங்கெல்லாம் பஜார் நடக்குதோ, கண்காட்சி நடக்குதோ அந்த எல்லா இடங்களுக்கும், மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே எல்லா இடங்களுக்கும் நாங்கள் போவோம். போய் அந்த இடத்துல உள்ள எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஸ்டால் போட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருச்சி, சென்னை, மதுரை போன்ற இடங்கள்லையும் தளம் வழியாக எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள், இன்னும் நபார்டு வங்கி வழியாக கிடைச்ச வெளி மாநிலங்களோட கிடைச்ச வாய்ப்புகளும் பயன்படுத்தி எல்லா இடங்களுக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் நாங்கள் ஸ்டால் போட்டு அதன் வழியாக எங்களுடைய பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்கு, தரம் எப்படி இருக்கு, மற்றவங்களுடைய வாடிக்கையாளர் வந்து எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இது சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அவங்களுடைய தேவை எப்படி, அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற இந்த தகவல்கள் எல்லாமே எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டால் வழியாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி வந்து எங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தும் போது அதன் வழியாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு அதை கொஞ்சம் மாற்றி இன்னும் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசம் போயிட்டே இருக்கு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு போகிறோம். ஸோ இதை எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருந்து இந்த ஸ்டால் கொண்டு போகிறதான். அடுத்ததாக பள்ளி மாணவர்களுக்கும், அதுவும் குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களையும் ஒருங்கிணைச்சு ஆண்டுதோறும் எங்களுக்கு வந்து அவர்களுக்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வு கல்வி மட்டும் இல்லாம அவர்களுக்கு இந்த தொழில்திறன் பயிற்சியை செய்ய வச்சு அவர்களுக்கே ஒரு களப்பயிற்சியும் கொடுக்குறோம். ஸோ தனியார் பள்ளிகள்லையும் சரி அரசு பள்ளி மாணவர்களும் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால அவர்கள் மத்தியிலையும் சின்ன உண்டியல்
வாசிக்க சேமிக்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உண்டியல் தயாரிக்கல இருந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ல மெயினா அவர்களுக்கு செய்யக்கூடிய பொருட்கள் ரைட்டிங் பேடு, ஸோ இந்த சேமிக்கிறதுக்கான இந்த உண்டியல், இது போல உள்ளதான் சொல்லி கொடுத்து பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா அவங்க கத்துக்கிட்டாங்க. அவர்கள் மத்தியிலையும் செய்முறை பயிற்சி வழியா இந்த எங்களுடைய பொருட்களை அவர்களுக்கு வந்து சந்தைப்படுத்துறோம். ரெண்டாவது அதை விதைக்கிறோம். அவருடைய எண்ணங்கள்ல வந்து கழிவுகளை எப்படி இதை மாதிரி மறுசுழற்சி செய்து காய்தாட்டில மாத்தி பயனுள்ள பொருளா பயன்படுத்தலாம் அப்படின்றத அவர்கள் மத்தியில நாங்க இளம் பருவத்திலே விதைக்கணுன்றத எங்களோட நோக்கம். ஸோ அதை நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இது போல ஸ்டால் வழியாகவும் பயிற்சிகள் வழியாகவும் எங்களுடைய பொருட்களை எல்லா பகுதி மக்களுக்கும் தெரியப்படுத்துறோம். இன்று எங்களுடைய கஸ்டமர்ஸ் நேரடியாக இருக்கிறாங்க. ஆன்லைன் வழியாகவும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை வரைக்கும் எங்களுடைய பொருட்களை ஒரு முறை வாங்கிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாம எங்களுடைய பொருட்களை நிரந்தரமா ஒரு அவுட்லெட் மூலம் சந்தைப்படுத்துறதுக்கு எங்களுடைய ஜெயராஜ் அண்ணாபாய் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன் வழியாகவும், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கு, மேல்நிலை பள்ளி, ஜேசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளி, இங்க இருக்கக்கூடிய கேண்டீன் எல்லாமே எங்களுடைய கைம்பெண்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளர்கள் தான் எங்களுடைய தொழிற்குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்கள். இதுல இருக்க அவ்வளவு பேருமே அவர்களுக்காக இலவசமா கொடுத்துருக்குறாங்க. அந்த கேண்டீன் வழியா எங்களுடைய பொருட்களை வச்சு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு நாங்க சந்தைப்படுத்திட்டு இருக்கோம், சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் எங்களுக்கு வந்து ஸ்டால் கொடுத்துருக்குறாங்க. 2 மாற்றுத்திறனாளர்கள் அந்த பகுதியில அந்த இடத்துல வச்சு இங்க தயாரிக்கிற எல்லா பொருட்களையும் நேரடியா அங்க தினமும் சென்று அந்த பணிகளை சேல் பண்ணி அதுல இருந்து வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது காட்ரோடுன்னு சொல்லுவோம், நம்மளுடைய பெரியகுளத்திலிருந்து கொடைக்கானல் போற வழியில ஒரு ஜங்ஷன் இருக்கு, மெயினான ஏரியா. அந்த இடத்துல நபார்டு வங்கி வழியா கிராம் துக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடை, தொடர்ந்து நாங்கள் இதை பயணம் பண்ணிட்டு இருக்கனால இந்த தொழிற்குழுக்களுக்கு இப்போ ஒரு கடை கிடைச்சிருக்கு. ஸோ அதை கடந்த மாதத்திலிருந்து தான் அந்த கடையிலையும் எங்களுடைய பொருள் மட்டும் இல்லை, எங்களுடைய குழுக்கள் தயாரிக்கிற பொருள் மட்டும் இல்லாமல் எங்களை போல குழுக்கள் தயாரிக்கிற மற்ற பொருட்கள், உணவுப் பொருளாக இருக்கும், மற்றபடி ஆயில் தயாரிக்கிறாங்க, மற்ற எல்லாமே அதையும் வாங்கி அந்த இடத்துல நாங்கள் வந்து விற்கிறோம். பேப்பர் கவர் அது ரெடி பண்ணி அந்த பேக்கேஜிங்குள்ள அதுவும் இப்போ கிராம் துக்கான் கடை அகில் குழுக்கு கொடுத்துருக்குறாங்க. சர்வோதீப் சொசைட்டி வழியா அந்த ஜங்ஷன்ல, காட்ரோடுன்ற ஜங்ஷன்ல ஜேசி ரெசிடென்சி பக்கத்துல ஒரு கிராம் துக்கான் ஷாப் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த வழியாகவும் இப்போ நேரடியாக நம்ம வந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். எங்களோட அடுத்த கடை திருச்சியில வந்து ஸ்டார்ட் ஆகுது. திருச்சி ஒரு தமிழ்நாட்டோட சென்டர் பகுதின்றனாலையும் எங்களுடைய வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இடம் கிடைக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சு இப்போ ஒரு இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்கு. வரக்கூடிய மெயில இருந்து அந்த கடை வழியாகவும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய பொருட்களை, அதுவும் குறிப்பா மறுசுழற்சி செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மக்கள் மத்தியில் கொண்டு போன்ற நோக்கம் இந்த பொருட்களை கொண்டு போறோம். ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இருக்கிறதெல்லாம் கைம்பெண்கள்னு சொல்றீங்க, மாட்டுத்திறனாளின்னு சொல்றீங்க, எப்படி நீங்க எல்லாத்தையும் கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கலாம். இதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. எல்லா இடங்களுக்கும் எங்க போனாலும் நாங்க வந்து நேராக போறதை விட எப்போ போனாலும் எங்களுடைய ப்ராடக்டை தூக்கிட்டு போய் மக்கள்கிட்ட பேசும்போது, ஒவ்வொரு கூட்டங்களை சொல்லும் பொழுதும் எங்க பொருளையும் நாங்கள் காட்டுவோம். நிச்சயமா நம்ம பொருள் மேல ஒரு நம்பிக்கை வரும். அது வழியா உருவானதான் இந்த மாதிரி உள்ள கஸ்டமர்ஸ். நான் சொன்னேன்ல, எல்லா கஸ்டமர்ஸும் உருவானதெல்லாம் அந்த வழியா வந்ததான். ஸோ நம்மளுடைய இந்த பணியில உள்ள ஆர்வம், இந்த மக்கள் செய்யக்கூடிய பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துறதுக்கான வழிகள் நாங்கள் தேடும் பொழுது தொடர்ந்து எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான். இது போல ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நாங்கள் பொருட்கள் நாங்கள் கொண்டு போறோம். இன்னைக்கு எங்களுடைய பொருட்களை தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பகுதிக்கும் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களுக்கும் இப்போ தெரிஞ்ச இடத்துக்குலாம் போய் சேர்ந்திருக்க ஒரே காரணம், விடாமுயற்சியோட எங்க பொருட்களை செல்லும் இடமெல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு காட்டும் பொழுது அவர்கள் அந்த பொருளோட தரத்தை கண்டுபிடிச்சு எங்களுடைய தொடர்ந்து கஸ்டமரா மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் பொருள் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு பிரதான நோக்கம் ஒன்று இருக்கு. நான் முன்னாடி சொன்னது போலதான் எங்களுடைய முதன்மையான பணிகள் கைம்பெண்களுக்கான பணி. எங்களுடைய சபையினுடைய நோக்கம் 1858 ஆரம்பிக்கப்பட்டதும் ஒரு விதவையால தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவளோடு சேர்ந்து 9 விதவைகளால் ஆரம்பிக்கப்பட்டதுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதே நோக்கத்தை 2026 கைம்பெண் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இழப்புகள், இறப்புகள், இன்னும் அதிகமான இளம் வயதிலேயே வந்து நிறைய கைம்பெண்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் அவர்களுக்கு நாங்கள் எந்த வழியிலாம் அவரோட சேர்ந்து பயணிக்க போறோம் கண்டுபிடிச்சு நாங்க நலச்சங்கம் ஒன்று வச்சிருக்கிறோம். திருச்சியில மையப்பகுதியை வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கைம்பெண்களை ஒருங்கிணைச்சு வைக்கிறோம். சர்வோதீப் சொசைட்டி தேனியில ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் ஒரு கூட்டமைப்பாக இருக்கு. அதே போல மற்ற நிறுவனங்களை, மற்ற என்ஜிஓக்களை ஒருங்கிணைச்சு அவர்களுடைய கைம்பெண்களுக்காக பணி செய்யக்கூடிய மற்ற என்ஜிஓட சேர்ந்து கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த நலச்சங்கம். ஸோ இந்த நலச்சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதரவற்ற மற்றும் பெண்கள் நலச்சங்கம், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு
உருவாக்கத்துக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, கைம்பெண்களா இருக்கிறவர்கள் தனியால் கிடையாது, அவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, அல்லது வலியோடும் வேதனையோடும் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய திறன்களை அவர்கள் அறிய வேண்டும். அது மட்டும் இல்லாம அவர்களை ஒருங்கிணைத்து அவருடைய தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அரசு ரீதியாகவும் இன்னும் மற்ற அமைப்புகளோட சேர்ந்தும் இதை என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டோம். இன்னைக்கு 3 ஆண்டுகள்ல 33 கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மாவட்டங்கள்ல அதிக தூரம் குறைந்தது 33 மாவட்டங்கள்லையும் இந்த அமைப்புகள் வந்து செயல்பட்டு வருது. வருங்காலத்துல இன்னும் மற்ற அமைப்புகள் எதெல்லாம் இந்த மாவட்டங்கள் இல்லையோ எல்லா அமைப்புகளை ஒருங்கிணைத்து இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க, எல்லா நிலையிலும் ஜாதி கடந்து மதம் கடந்து நிலை கடந்து எல்லா நிலையில இருக்கிற பெண்களும் இதுல உறுப்பினர் இருக்காங்க. இதனுடைய தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 1 கைம்பெண், 2வது ஆதரவற்ற பெண்கள், 3வதாக கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், 4வது பேரிளம் பெண்கள், 40 வயது ஆகியும் திருமணமாகாத பேரிளம் பெண்கள். இவர்கள் எல்லாருமே பயனாளிகளாக இந்த சங்கத்துல வந்து இருக்கலாம். சங்கத்துக்கு வந்துட்டாங்க, இவர்களுக்கு என்ன எல்லாம் செய்ய முடியும், கலாச்சார ரீதியாக அவர்கள் என்னெல்லாம் உதவி செய்ய முடியும், பொருளாதார ரீதியில என்ன முன்னேறதுக்கு என்ன வழி செய்ய முடியும், அரசியல் ரீதியாக வளர்றதுக்கு எப்படியெல்லாம் வளரணும், அவர்களுக்கு என்ன வழிகாட்டணுமோ அந்த வழிகள் எல்லாம் காட்டுவது தான் எங்களுடைய சங்கத்தோட நோக்கம். அரசு நலத்திட்டம் என்ன இருக்கு அப்படின்றத, இப்போ வாரியம் இருக்கு அப்படின்னா அந்த வாரியத்துக்கு அவர்களுக்கு முதல்ல உறுப்பினர்களா அவங்கள பதிவு பண்ணணும். அதற்கப்புறம் அது என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கோ அந்த திட்டங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் பயம் இல்லாம யாரை கொடுக்கணும், யாரை அப்ரோச் பண்ணணும், என்ன தெரியணும் அப்படின்னு இல்லாம அவர்கள் எளிய முறையில அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வழிகாட்டுவது. இன்றைய தினம் இன்றைய வரைக்கும் எங்களுடைய அந்த நலச்சங்கத்துல 12,000 கைம்பெண்கள் இருக்கிறாங்க, உறுப்பினரா சேர்ந்திருக்கிறாங்க. இவர்களோடு இல்லாம மற்றவர்களை ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும். ஸோ இவர்களுக்கு நாங்க ஒருங்கிணைச்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம். அடுத்து இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு திட்டங்களையும் சரி தனியார் என்ன திட்டம் இருக்கோ வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறது. திறன் பயிற்சி கொடுக்கறதுக்கான நோக்கம் அவர்கள் தலைவர்களாக உருவாகணும். இல்லத்திலையும் சரி சமூகத்திலையும் ஒரு தலைமை பண்போடு அவர்கள் வாழணும். அவருடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய சிற்பிகளாக உருவாகணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால அவர்கள் உருவாகிறது காரணம் என்னன்னா, கைம்பெண் அல்லது இந்த 4 நிலை இருக்கிற பெண்கள் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமும் அவர்களை நம்பி இருக்கு. அவர்கள் உடலளவில் நல்லா இருக்கணும், மனசளவில் நல்லா இருக்கணும், ஆன்மீக லெவல்லையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும், அவர் குழந்தையை நிர்வகிக்க முடியும். அதனால நாங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டு 2023 அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் 495 பேரை ஒரு 16 மாவட்டத்துல ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். அதனுடைய ஃபைண்டிங்ஸ் பார்க்கும் பொழுது வேதனைக்குரியது. இன்னும் தேவை இருக்கு. இந்த கைம்பெண்களுடைய நிலை வாழ்வாரத்தை மேம்படுத்துன்ற நோக்கத்தினாலதான் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இவர்களை கொண்டு போறோம். ஸோ இந்த ஆண்டு எங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சு இத்தனை கைம்பெண்களை உருவாக்கியிருக்கணும். கடந்த ஆண்டுல 12 பேரை ஒரு உறுப்பினர் ஆக்கியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் குறைந்தது ஒரு 400 பேருக்காவது தொழில்திறன் பயிற்சி கொடுக்கணும். அவர்களை பயிற்சி கொடுத்து அவர் தொழில் முனைவர்களை உருவாக்கணும். யாரையும் சார்ந்திருக்காம அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் வழிநடத்தக்கூடிய இடத்துல வரணுன்றதுதான் எங்களோட நோக்கம். இதற்காக தான் இந்த நலச்சங்கம் சர்வோதய சொசைட்டி போல மற்ற நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இந்த நலச்சங்கத்தை வழிநடத்திட்டு வர்றோம். அதுல நான் வந்து செக்ரட்டரியா இருந்து இந்த நலச்சங்கத்தை வழிநடத்திட்டு வரோம். இந்த மிகப்பெரிய நலச்சங்கத்தை வழிநடத்தக்கூடிய இடம் வழிநடத்துவது யாருன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய திருச்சியில தான் அதை சென்டர் பண்ணின்னு சொல்லியிருக்கிற இருக்கமேவும் அதை திருச்சி அன்னாள் சபை கடந்த ஓராண்டுகளாக இந்த பணியை மேற்கொண்டு வருது. இதே போல இதுக்கு ஆரம்பம் வித்திட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல கலங்கரை அமைப்பு தான் இதனுடைய விதை போட்டது. சுனாமிக்கு அப்புறம் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், அவர் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறது. இப்போ வந்து நான் சொன்னது மாதிரி 33 அமைப்புகள் சேர்ந்திருக்கும் அப்படின்னா எல்லாமே இது போல நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்துதான் மக்களுக்காக, அதுவும் கைம்பெண்களுக்காக, கைம்பெண்களை கொண்டு அவர்களுடைய தேவைகளை அவர்களே அறிய வைச்சு அவர் எப்படி பூர்த்தி செய்யலாம் அவர்களை முன்னிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பின்புலமா இருந்து அவர்களுக்கு பணி செய்கிறோம். இந்த சங்கத்துக்கு இந்த ஆண்டு மட்டும்தான் நான் வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். இப்பொழுது செயலாளராக இருந்து அவர்களை வழிநடத்திக்கூடிய அவர்களோட ஒருவராக நான் கூட பயணிச்சு வர்றோம். இதுதான் எங்களுடைய நலச்சங்கத்து நோக்கம். இவர்களை அவர்கள் சொந்த கால் நிற்க வைக்கணும். அதற்கு என்ன அவர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளையும் முன்னேற்றதற்கு என்ன வழியோ அதற்கான வழிகளை மேற்கொள்வது அந்த நலச்சங்கத்தோட பணியா இருக்கு. தேனி மாவட்டத்துல இருக்கிற துறைகள் வழியாக, அரசு துறைகள் வழியா வரக்கூடிய எல்லா நலத்திட்டங்களையும் சர்வோதய சொசைட்டி வழியா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக நலத்துறை, மாற்றுத்திறன் நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இனி என்னென்ன துறைகள் என்னென்ன எங்க இலக்கு மக்கள் யாரெல்லாம் அவர்களுடைய தேவை என்னென்ன தேவைகளை துறைகள் வழியா நாங்க பெற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக கடந்த நாட்கள்ல எங்களுடைய இக்கோருளி கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி வழியா
4 ப்ராடக்ட் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம். 4 பிராண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பணிகள் வழியாக எங்களுக்கு கிடைக்கிற பயிற்சிகள் ஏராளம். அரசு ரீதியாக கொடுத்துருக்குறாங்க, பி டீம் கொடுத்துருக்குறாங்க, இடிஐ பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் வழியாக கொடுத்துருக்குறாங்க, நபார்டு வங்கி வழியாக, தேசிய வங்கி வழியாக எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. காதி வில்லேஜ் கமிஷன் இந்த கேவிஏசி வழியாக எங்களோட வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. இன்னும் இது போல தனியார் நபர்கள் வாலண்டியர் நிறைய பேர் எங்களுக்கு வந்து நிறைய வழிகள் எங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்லா நபர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் எங்களை கௌரவிக்கிறதுக்காக, இந்த பணிகளை நல்லா முன்னெடுக்கிறதுக்காக ஏராளமான விருதுகள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. முதல் விருது 2018 சிறந்த சமூக சேவைக்கான விருது கிடைச்சது. அது தொடர்ந்து 2019 சிறந்த சமூக சேவைக்கான விருது, சிறந்த மகளிருக்கான விருது, 2023 நேச்சுரல் ஹியூமானிட்டி ரிசர்ச் அவார்டு கிடைச்சது. இன்னும் வி டீம்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்னோவேட்டிவ் அவார்டு கிடைச்சிருக்கு. இன்று 2026 வரைக்கும் பெஸ்ட் ரத்னா விருது. ஸ்டார்ட் அப் டீம் வழியா 2 முறையா எங்களுடைய ஈகோரொலிக்காக, கிராமம் புத்தொழி ஸ்கீம் வழியா எங்களுக்கு 2026 எங்களுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. தொடர்ந்து எங்களுடைய பணிகளில் ஆண்டுதோறும் நாங்களுடைய இலக்கு நிர்ணயம் பண்ணுறோம். குறைந்தது 100 பேருக்கு பயிற்சி கொடுக்கணும். குறைந்தது ஒரு 30-40 பேரை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கணுன்ற நோக்கமாக இருக்குது. இதற்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சர்வோதீப் சொசைட்டி பணியாளர்கள், ஈக்குவரலி கிரியேஷன் பிரைவேட் லிமிட்டோட பணியாளர்கள், இன்னும் தன்னார்வலர்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 12,000 கைம்பெண்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது இந்த ஆண்டு ஒரு 300 பேருக்காவது தொழில்திறன் பயிற்சியை கொடுக்கணும். ஸோ தொழில்திறன் பயிற்சி வேணும் அப்படின்றவங்க கொடுக்கணுன்ற எங்களுடைய இலக்கா இருக்கு. இது நாங்கள் பண்ணி கொடுக்கிறது. அது இல்லாமல் யாருக்கு பயிற்சி வேணுமோ அவர்களாம் எப்படி எங்களை அணுகிறது அப்படின்னா, எங்களுடைய தேனி மாவட்டத்திலும் சரி, எந்த இடத்துல மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா, முதல்ல இந்த சங்கத்தில் உறுப்பினராக இணைஞ்சிட்டு அரசு நலத்திட்டங்களை பெறுவது எப்படி, அதுக்கு எப்படி வழிகாட்டுவது அப்படின்ற தகவல்களை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். இந்த பயணம் தனிநபர் மாற்றத்தால் மட்டும் வரக்கூடியதல்ல. ஒரு தனிநபர் மாற்றம் மட்டுமில்ல, இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கைமண்களுக்காகவும் மாற்றுத்திறனாளர்களுக்காகவுடைய மேம்பாட்டுக்காகவும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இதற்கு தோழமை உணர்வோட எங்களோட பங்கேற்கக்கூடியவர்கள் அனைவரும் இணைந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம சார்ந்திருக்க சமூகத்துடைய மாற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடுவோம். எல்லாரும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் பணி தேவை எடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளாம் சேர்ந்து செய்யும்போது நிறைய பேருக்கான பயன் வந்து கிடைக்கும், நிறைய பேர் பயன்பெறுவார்கள் என்று நான் நம்புகிறோம். ஸோ இதான் எங்களுடைய நோக்கம். இந்த ஆண்டு குழந்தைகள் ஒரு 300 பேரையாவது ஒருங்கிணைக்கணும். கைம்பெண்கள் 12,000 பேரை ஒருங்கிணைச்சவங்களை அடுத்தக்கடுத்து கொண்டு போகிறதுக்கான பணிகளையும் இருக்கணுன்றது எங்களோட நோக்கம். இதற்கு எல்லா நிலையிலும் ஒத்துழைக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி.